நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பார்த்து பொறுமையா. கடவுள் நிச்சயமா நமக்கு உதவுவார். நீங்க யாரும் உங்க பசங்களோட பேரை சொல்லாதீங்க. பாவம் அவங்க தான் உயிரை பத்தி கவலைப்படாம பசங்களை காப்பாத்திட்டு இருக்காங்க. நீங்க இப்படியே பேரை சொல்லி கத்திட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அவங்களோட கவனம் மாறிடும். வாடக்கண்ணா. பையன் கடிச்சிட்டான். சூர்யாண்ணா தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துங்க. தயவு செஞ்சு பாத்துட்டு போடுங்க. பசங்களோட உயிருக்கு ரொம்ப ஆபத்து. இந்த வீடு எந்த நிமிஷம் வேணாலும் இடிஞ்சு விழுகலாம். ஐயோ, ரிசப்ஷன் எங்க இருக்கு? இதோ இங்க இருக்கு. மேடம் மேடம், என்னோட பேர் விக்ரம். என்னோட மனைவி இங்க அட்மிட் பண்ணிருக்காங்க. பேரு மீனாட்சி. குழந்தை முதல்ல நான் என் பேர் என்ன பார்க்கணும். அவனை காமிக்கல. என் மருமக எங்க இருக்கா? அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நல்லா இருக்கல்ல? நீங்க யாரும் டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. அம்மாங்களும் அவங்களோட பொண்ணும் அவங்களோட பையனும் எல்லாரும் நல்லா இருக்காங்க. பொண்ணா? ஆமா, நான் மறந்தே போயிட்டேன். மீனா மருமகளும் வந்திருக்கால? அவங்க எங்க இருக்காங்க? ஜெனரல் வார்ட்ல இருக்காங்க. பெட் நம்பர் 5 அப்புறம் 6. எப்படி போணும்? அந்த பக்கம். வாங்க வாங்க. அவங்க ரொம்ப களைச்சு போயிட்டாங்க போல இருக்கு. இன்னும் எவ்வளவு நேரம் அவங்களால நடக்க முடியுமோ தெரியலையே. விஷ்ணு,
வாப்பா வா, உனக்கு எதுவும் ஆகல. என்னோட பேரை வந்துட்டா. மருமகளே, எங்க என் பேரனை குடு சீக்கிரம். என் குடும்ப வாரிசு என்கிட்ட குடுமா. எங்க அவன்? உன் புருஷன் ஊர்ல இருந்து போன் பண்ணிருந்தான். என் புள்ள எப்படி இருக்கான்னு போன் பண்ண உடனே கேட்டான். முதல்ல என் பேரனை என் கையில குடுமா. அது 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 வந்து என்ன சும்மா அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? முதல்ல என் பேரனை என்கிட்ட குடு. இப்ப குடுக்க போறியா இல்லையா? அது அது வந்து பேரல்ல உங்களுக்கு பேத்தி பொருந்திருக்கா? பேத்தியா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது எப்படி நடந்தது? பெரியத்த, ஆனா உங்க தோழி வீட்டுக்கு மட்டும் பேரு புள்ளதான் பிறந்திருக்கான். வாழ்த்து சொல்ல மாட்டீங்களா? நீ நல்லா இருக்கணுமா? நீ நல்லா இருக்கியா? சரி, நம்ம பையன் எங்க? வந்து நர்ஸ், என்னோட குழந்தைய கொஞ்சம் கொடுக்குறீங்களா? மீனாட்சி, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ இதுவரைக்கும் பண்ண எல்லா பாவத்தையும், எல்லா தப்பையும், எல்லாத்தையும் மன்னிச்சற. இன்னைக்கு வரைக்கும் நான் உனக்காக எவ்வளவோ வாங்கி கொடுத்திருக்கலாம். ஆனா அது எல்லாமே இதை விட ரொம்ப கம்மி. என் வாழ்க்கையிலேயே ரொம்ப அழகான பரிசை எனக்கு நீ கொடுத்திருக்க. எப்படி நான் உனக்கு நன்றி சொல்றது? உங்களை ஒரு பிள்ளைக்கு அப்பாவாக்கிருக்கேன். அதனாலதான் நீங்க இப்படி சந்தோஷமா இருக்கீங்க. சொல்லுங்க. என்ன மீனாட்சி, திரும்ப திரும்ப நீ ஏன் அதே இடத்துல வந்து நிக்கிற? பெண் குழந்தையோ இல்லனா ஆண் குழந்தையோ, அந்த சந்தோஷம் ஒண்ணுதானே. இப்ப நான் அப்பாவானதுனால எவ்வளவு சந்தோஷப்படுறேன். என்னங்க நீங்க மட்டும் தனியா சந்தோஷப்படுறீங்க? ஆம்பளை பிள்ளைய நான் தான் பெத்து கொடுத்திருக்கேன். நீங்க எனக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1 லட்சம் ரூபாய்க்காக நகை வாங்கி தரணும். மீனாட்சி, 1 லட்சம் இல்லனா 2 லட்சத்தை கூட வாங்கிக்க. ஆனா நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். இந்த ஸ்மைல் உன் முகத்துல எப்பவும் இருக்கணும்.
இதோ என்னோட குழந்தை வந்தாச்சு, என்னோட சிங்கக்குட்டி. என்ன யோசிக்கிறாரு இவரு? ஒருவேளை இவருக்கு நான் குழந்தைய மாத்தின விஷயம் அதுக்குள்ள தெரிஞ்சு போயிடுச்சா என்ன? என்னங்க, ஏங்க அப்படி பாக்குறீங்க? என்னோட செல்லம் எப்படி இருக்கா? மீனாட்சி, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிய மாட்டேங்குது. நான் ரொம்ப வெள்ளையா ஹேண்ட்ஸமா இருக்கேன், நீயும் அப்படியே வெள்ளையா இருக்க. ஆனா நம்மளோட பையன் நம்ம 2 பேர் மாதிரியும் இல்லையே. அதான் எப்படின்னு எனக்கு புரியல. குழந்தைய கட்டுங்க. ஐயோ மீனாட்சி, எதுக்காக இப்படி ஒரு வேலையை பண்ண நீ? இந்த பையன் எங்க 2 பேர் மாதிரியும் இல்லையே. இப்ப என்ன பண்றது? என்னையா நீங்க இந்த மாதிரி நேரத்துல மீனானிய கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க? குழந்தை பிறந்ததும் அது யார் மாதிரி இருக்குன்னா சொல்ல முடியாது. அது வளர வளரதான் தெரியும். கொஞ்ச நாளைக்கு அப்புறமா உங்களுக்கே புரிய வரும். அப்பதான் குழந்தையோட நிறமும் தெரியும். அப்புறமா தான் குழந்தை யார் மாதிரி இருக்கு நம்ம சொல்ல முடியும். இப்ப சொல்ல முடியாது. கஸ்தூரி சொல்றது உண்மைதாங்க. குழந்தையோட உண்மையான உருவமும் நிறமும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் தெரிய வரும். நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். நம்ம பையனும் நம்மள மாதிரி ஆயிடுவாங்க. அப்படியே அழகாயிடுவான், நல்ல வெள்ளையாயிடுவான். இல்லையாம்மா? ஆமாம்மா, கஸ்தூரி சொன்னது உண்மைதான். அப்படியா? சரி, பரவாயில்ல, வேணும்னா கிரீம் போட்டுக்கலாம். இவன் என்னோட செல்ல புள்ள. தினமும் உனக்கு நான் முல்தானி மட்டி எல்லாம் வாங்கிட்டு வந்து தேய்க்கிறேன். அதுக்கப்புறம் நீ வெள்ளையாயிடுவ, ரொம்ப வெள்ளையாயிடுவ. அப்புறம் பால் கலருக்கு வந்துருவ. உன் வீட்டு பையனை என்கிட்ட காட்டவே மாட்டியா? இதோ பாருங்க. அண்ணி, இன்னைக்கு உங்களுடைய நாள். நீங்க என்ன ஆசைப்பட்டாலும் விக்ரமையா கிட்ட கேளுங்க, அவர் உங்களுக்கு வாங்கி கொடுப்பாரு. மீனா அண்ணி, இந்த நல்ல செய்தியை நம்ம அம்மா கிட்ட சொன்னா அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? சந்தோஷத்துல கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் அவங்க ஸ்வீட் வாங்கி கொடுப்பாங்க. இந்த நல்ல செய்தி அவங்க கிட்ட உடனே சொல்லணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அம்மா இங்க வந்ததுக்கு அப்புறமா நானும் அவங்க கிட்ட வாழ்த்து சொல்லி எனக்கு பரிசு வாங்கி கொடுக்க சொல்லி கேட்பேன். மீனாட்சி, இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் பாட்டி ஆயிட்டேன்ல. நீ வேணா பாரு, என் கையாலேயே எல்லாம் செஞ்சு உன் பையனுக்கு ஊட்டி விடுவேன். கொடுங்க. மீனாட்சி, நான் போய் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன். என்னடா என்ன? இத பாரு மீனாட்சி, என் பேரன் பார்க்கிறதுக்கு அப்படியே கிருஷ்ணர் மாதிரி இருக்கிறான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்க பாருமா, இன்னும் 2 பசங்க மட்டும்தான் இருக்காங்க. என் பையன் விஷ்ணு அங்க இருக்கான். போ போ, சீக்கிரம் போ, நேரம் கம்மியா இருக்கு. இந்த வீடு எப்ப வேணாலும் விழுந்துரும். கொஞ்சம் சீக்கிரம் போ. வா. ஏய் விஷ்ணு அண்ணா, நீ வாப்பா. முதல்ல நீ வா. சோட்டு, முதல்ல நீ போ. இல்ல, முதல்ல நீ போ விஷ்ணு. இல்ல சோட்டு, முதல்ல நீ போ.
இதெல்லாம் என்னால தான் நடந்தது. என்ன விஷ்ணு பண்ணிட்டு இருக்க? விளையாடுறதுக்கு நான் தானே உன்னை இங்க கூட்டு வந்தேன். அதுவும் இல்லாம நீ எங்க வீட்டு பிறந்தாள் வேற. நீ போ. இல்ல முதல்ல நீ போ விஷ்ணு. ஐயோ என்ன விஷ்ணு பைத்தியம் முடிச்சிருக்கா உனக்கு? அவங்க பக்கத்துல வந்துட்டாங்க பாரு. சரி நீ போறேன்னு சொல்லிட்டல, நான் இங்க இருந்து கீழே குச்சிடுறேன். வேண்டாம் விஷ்ணு, முதல்ல நானே போறேன். சரி. அக்கா பாத்து பாத்து பாத்து. கொஞ்சம் சீக்கிரம் வா, சீக்கிரம் வாப்பா. தீ வேற அதிகமாயிட்டே இருக்கு. சீக்கிரமா போ. சோட்டு நல்லா புடிச்சுக்கோ, டைட்டா புடிச்சுக்கோ. எனக்கு புரிஞ்சிருச்சு. எனக்கு எல்லாமே இப்பதான் புரியுது. இவ 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 கடைசியில என் பையனை காப்பாத்த மாட்டா போல இருக்கே. உனக்கு எதுவும் பைத்தியம் முடிச்சிருக்கா விஷ்ணு? அந்த வீட்ல ரொம்ப தீ அதிகமாயிருச்சு. அவங்க சீக்கிரம் வந்தா நல்லா இருக்கும். ஐயோ என்ன பண்ற? பாத்து வா. இன்னும் என் பையனை வேற கூட்டிட்டு வரணும். ஜாக்கிரதை. பாத்து. சோட்டு அவங்கள நல்லா புடிச்சுக்கோ.